இந்த படம் எத்தனை வருஷம் பார்த்தாலும் அந்த படம் தாயா. என்ன மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குது. சரி, பழம் விற்கிறதுக்கு அந்த பெரிய எருமை மாடு அனுப்பணும், இன்ன வரைக்கும் அது வராம இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏ மீனுக்குட்டி, உன்னை எப்படி வச்சுட்டேன் பாத்தியா? அங்க அத்தை வீட்டுல உன்னை அழகா மீன் தொட்டியில என்னென்னமோ வச்சிருந்தாங்க. கல்லெல்லாம் அழகழகா இருந்துச்சு. இங்க அந்த கல்லெல்லாம் இல்ல, வெளியே இந்த பாறை மாதிரி கல்லுதான் சூப்பரா இருந்துச்சு. இது தண்ணிக்குள்ள வச்சனே அவ்வளோ அழகா இருக்கு. இதுலயே இரு, அப்புறமேட்டுக்கு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு அத்தை வீட்டுல இருந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறேன். அழகு எப்படியோ அத்தை கொடுப்பாங்களான்னு நினைச்சேன், அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க. உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். நான் தினமும் உனக்கு காலையில சாயங்காலம்னு தீனி போடுவேன். நல்லா சாப்பிட்டு பெருசா வந்து குட்டியெல்லாம் போடு. அந்த குட்டியெல்லாம் நிறையா வளர்த்து பெருசா ஆக்கிடுறேன். ஏய் குட்டி குரங்கு, எப்ப பார்த்தாலும் குட்டி குரங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு மீனுக்குட்டி, நீ பெருசா வளர்ந்து இந்த எப்படி சொல்லுவாங்க, சுறா மீனா, அந்த மாதிரி வளர்ந்துரு. அந்த மாதிரி வளர்ந்து அந்த வெளியே இருக்காங்க பத்தியா பெரியம்மா, அவங்க அப்படியே கட்டிச்சு அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுரு, சரியா? எப்ப பார்த்தாலும் என்ன குட்டி குரங்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏய் குட்டி குரங்கு, ஏய் வாரேன் பெரியம்மா. வந்து தொலை. பெரியம்மா என்னடி கூப்பிடுறது கூட காதுல விழாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பெரியம்மா, சும்மாதான் இருந்தேன். நானே திங்கிற சோத்துக்கு உருப்படியா ஒரு வேலை வெட்டி பாக்குறது இல்ல. சும்மா இருந்தாலும் சும்மா யாராவது ஒருத்தர் வீட்டுல இப்படி சும்மா சோறு போடுவாங்களா? நான் போடுறேன். அப்படி இருந்தும் என்னையதான் ஊர்ல உள்ளவங்க கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காலங்காலமா வடிச்சு கொட்டுறேன்ல, அதனால அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை ஒரு நாள் கொண்டு போய் வச்சு சோறு போட சொல்லு, அப்ப தெரியும். மூஞ்சும் மொகர கட்டையும். எங்க உன் அக்கா கறி அந்த பெரிய எருமை மாடு போனுச்சு, பழத்தை வித்துட்டு வரேன்னு விக்குமா இல்ல தின்னுபிட்டு அப்படியே காசு தூக்கிட்டு ஓடிடுமா? எங்க அக்கா ஒன்னும் அப்படி கிடையாது. எங்க அக்கா வந்துரும். என்னடி எதிர்த்து பேசுற? நீங்க தானே சொன்னீங்க, அதுக்கு தான் பதில் சொன்னேன். எங்க அக்கா வந்துருவாங்க. முளைச்சு 3 நாளா விடல, என்ன பேச்சு பேசுது? இதெல்லாம் பெருசா வந்துச்சுன்னா ஊரையே அழிச்சிரும். பழத்தெல்லாம் வித்தது போக மீதி பழம், அப்புறம் அந்த மாமா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்களே அந்த பழம்னு எல்லா பழமும் இருக்கு. இதை மட்டும் அப்படியே தெரியாம கொண்டு போய் பின்னாடி ஒளிய வச்சிருவோம். உள்ளே எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான். பெரியம்மா நம்ம கண்ணில் ஒன்று கூட காட்ட மாட்டாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. பாவம் பூமாரி ஆசைப்பட்டு பழம் சாப்பிடணும்னு நினச்சா கொண்டு போய் பின்னாடி பதுக்கி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முன்னாடி வெளியில் போய் காசை கொடுத்துட வேண்டிதான். இந்த இடத்துல ஒளிய வச்சாதான் யாருக்கும் தெரியாது. லா பழத்தை ஒளிய வச்சுட்டேன். லா பூமாரி எங்க அண்ணனும் வந்து சாப்பிடுவாங்க. ஜாலியா இருக்குதே எனக்கு தான். பெரியம்மா வா, பெரிய எருமை மாடே, இன்ன வரைக்கும் பழத்தை வித்துட்டு வரதுக்கு உனக்கு. மீனே ப்ளீஸ் மீனே, நீ பெருசா வளர்ந்து வா. பெருசா வளர்ந்து என் பெரியம்மா மட்டும் கடிச்சு சாப்பிட்ரு மீனே. ப்ளீஸ் மீனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த உலகத்திலேயே, என் பெரியம்மா இருக்கவே கூடாது. அவங்கள நீ தான் கடிச்சு சாப்பிடணும். ப்ளீஸ். என்னங்க பெரியம்மா, எவ்வளோடி இருக்கு? இதுல 1500 ரூபா இருக்கு. அவ்வளோதான் போனுச்சா? அவ்வளோ பழக்கம் கொடுத்து விட்டேன். அவ்வளோதான் பெரியம்மா போச்சு. எவரு என்னை ஏமாத்தன வைக்கணும்னு நினைக்காத. காசை இதை ஆட்டைய போட்டியா? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க ஒரு வேலை சொன்னீங்க, அதை செஞ்சுட்டேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு எது சந்தேகமா இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கிறா. பேச்சு எப்படி பேசுறா பாரு. ஊருக்கு போயிட்டு வந்தால அவங்க அத்தைக்காரி சொல்லி கொடுத்துருப்பா இப்படி போய் பேசுன்னு, அதனால வந்து பேசுறா. இருக்கட்டும், எங்க போய் நிக்குதுன்னு பாக்குறேன். மீனே நீ பெருசா வந்து என் பெரியம்மாவை கட்டிக்கணும். அதை 2 கண்ணால பார்த்து நான் சிரிச்சு குத்தாட்டம் போடணும். ஐயோ, பெரியம்மா வந்துட்டாங்க போலயே. இங்க விழுந்துறடே பூமாரி. ஏ பூமாரி, பெரியம்மா இல்லடி நானு. ஐயோ அக்கா, நீயா? நான் அப்படி பேசுறது பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்னு நான் மயங்கி விழுகிற மாதிரி விழுந்தா எந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நடிச்சேன். நீதானாக்கா? பூமாரின்னு கூப்பிட்டுக்கலாம்ல. அடியே நான் தாண்டி. எந்திரி. எந்திரிக்க மாட்டேன், தூக்கு. தூக்கணுமா? பிச்சு போடுவேன் நானே. அங்க வெயில்
வேர்க்க வேர்க்க வேலையை முடிச்சுட்டு வாரேன். நீ தூக்குக்கா. தூக்கலாம் மாட்டேன், நடந்து வா. அக்கா நடந்து வந்தீங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் காட்டுவேன், உனக்கு பிடிச்சது. இல்லைன்னா நீ இங்கே இருக்க வேண்டியதான். என்ன சொல்ற? என்ன அது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சப்பு ரைஸு. சப்பு ரைஸா? ஜாலி ஜாலி ஜாலி. சீக்கிரம் வா. சப்பு ரைஸு சப்பு ரைஸு. உங்க அக்கா எனக்கு சப்பு ரைஸு தரப்போகுது. ஏய் சத்தம் போடாம வாடி. பூனை மாதிரி நடந்து வரவா? சிங்க மாதிரி பாஞ்சு வா. வாடி வாய மூடிட்டு. வீட்டில் ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. மணி ஆயிடுச்சு, இலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்துலலாம் எங்களுக்கு சோத்துக்கே இருக்காது. இந்த சோளத்தை தான் வேக வச்சு தின்னுக்கிட்டு இருப்போம். இந்த காலத்தில் உங்களுக்கு வாய்க்கு ருசியாக வக்கனையாக சமைச்சு கொடுத்தாலும் சோறு வேணாம், அது வேணாம், இது வேணாம், வாய்க்கு ருசியாக கேட்குறீங்க. ராசமாக்கா ராசமாக்கா ராசமாக்கா. யாரு? மீனாவா? ஆமா, எங்கிட்ட இருக்கீங்க? குசினியில் இருக்கேம்மா, வா. இந்த வாருங்க. ஏக்கா உக்காருங்க. இருக்கட்டுமா மகா, நீ உக்காரு. அட உக்காரு. இல்லக்கா இல்லக்கா இருக்கட்டும்க்கா. ஏக்கா ஒரு முக்கியமான சங்கதி ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? ஏக்கா எங்க சொந்தக்கார வீட்டில் எங்க அத்தை வீட்டில் கல்யாணம்னு சொன்னேன்ல. ஆமாம்மா, அதனால விசேஷத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வர சொன்னாங்க. நாளைக்கு ஊருக்கு போற மாதிரி இருக்கும்க்கா. சரி போயிட்டு வா. போறது பிரச்சனை இல்லை. அங்க என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல, அவங்க வீடு நல்ல வசதியான பணக்கார மூடு. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த தலைக்கு என்னமோ சீவுவாங்களே, சீவி சேலை கட்டி இதெல்லாம் அந்த கைக்கு மருதானியா மெகந்தியா என்னமோ அதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து 25,000 கேட்குறாங்களாமா. 25,000 கேட்குறாங்களா? அப்படி என்னத்தை சேலை கட்டுறாங்களாமா அவங்க? அதான்க்கா என் அத்தையை ஃபோனில் சொன்னாங்க இந்த மாதிரின்னு. சொன்னோன்னே நான் இருந்துட்டு சொன்னேன், எதுக்கு அம்புட்டு செலவு பண்ணுறீங்க? இந்த நமக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்று இருக்குது, அதை கூட்டிகிட்டு வாரேன். அந்த பிள்ளை நல்லா சேலை கட்டு எல்லாம் ஒன்று உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு. சரி அவங்களும் சொன்னாங்க. அதான் நம்ம மகாவை கூட்டிகிட்டு போனோம்னா அவளுக்கு ஒரு காசு வந்த மாதிரி இருக்கும்ல. இங்கே இலைய எடுத்து எத்தனை ரூபா சம்பாதிக்கிறா? ஒரு நாளைக்கு 400 ரூபா. அது அங்கே போனால் ஒரு 2 நாள்லேயே ஒரு 2,000 3,000 அள்ளிக்கிட்டு வந்துடலாம்க்கா. அதான் மகாவை அனுப்பி விட்றீங்களாக்கா? பார்த்து கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் காசெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், நானே கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்ன மீனா வயசு பிள்ளைய எங்கோ கூட்டிகிட்டு போகணுன்ற? என்னக்கா நான் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன், இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருமா, காசு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு கல்யாணம் கூட ஆகல, வயசு பிள்ளைய போய் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா, அதுவும் மேக்கப் போட அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பயுமே நம்ம எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஏக்கா அவளுக்கும் நீ மாப்பிள்ளையே அமையலன்னு சொல்கிற. வீட்டுக்குள்ளே பொண்ணை பூட்டி வச்சா மாப்பிள்ளை வீடு என்ன வந்து கதவை தட்டுவாங்க? இந்த மாதிரி கல்யாணம் காய்ச்சி எதோ நல்லது கெட்டது இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனா தான் சரி உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கு போல இருக்கு நம்ம கேட்போம்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வருவாங்க. அதை விட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை அமையல அப்படி அப்படின்னா எப்படி அமையும்? கூட்டிகிட்டு போகிறேன்க்கா. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இவங்க அப்பாவுக்கு நான் எதுவும் சொல்லாமல் எப்படிம்மா? ஏக்கா அண்ணன்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் வந்து சும்மா போகிறதுனால நான் 4 போகலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தை இப்படி சொல்லவும் சரி மகாவையும் கையோட கூட்டிகிட்டு போகிறதுனால 3 நாள் ஆகும். 3 நாளில் இருந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன். 3 நாளைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. 3 நேரம் சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அவன் என்ன இங்கே அவ்வளோவாக்கா சம்பாதிக்கிறா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் 10 ரூபா கூட கொடுக்க வேணாம். என் பிள்ளையாட்டம் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என் பிள்ளையாட்டம் என்ன, என் பிள்ளை தான் மகாவை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். என்ன சொல்கிறீங்க? நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, அவங்க அப்பா வரட்டும், அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன். நீயும் வேணா ஒரு வார்த்தை வந்து பேசு. சரிக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்ன இது இவ எப்படி கேட்குறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அனுப்ப மாட்டாங்க. உதவின்னு கேட்குறாங்க, நம்ம போகிறது சரியாக வருமா என்னன்னு தெரியலம்மா. ஆனாலும் அவள் சொன்னா பாரு, வீட்டுக்குள்ளே பிள்ளைய பூட்டி வச்சா எப்படி ஒரு நல்லது கெட்டதுக்கு அனுப்புனா தானே மாப்பிள்ளையெல்லாம் கேட்டு வருவாங்கன்னு. உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பார்ப்போம். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணுற நேரமாவது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதான்னு பார்ப்போமே. அவர் இருக்க ஊர் தானே கல்யாணம். என்னக்கா சர்ப்ரைஸ்னா? எங்க சர்ப்ரைஸ்? எனக்கு கிப்பிட்டு வாங்கிட்டு வந்தியா? ஏண்டி கிப்பிட்டுனா அது உடஞ்சு போயிரும்டி, இது உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சது. எங்க என் கிப்பிட்டு? உன் கிப்பிட்டு அந்த செடிக்கு பின்னாடி இருக்கு பாரு, போய் பாரு. இந்த செடிக்கு பின்னாடியா? ஆமாண்டி, கிப்பிட்டு அதுல தான் இருக்கு, போ. ஆமாண்டி, இதெல்லாம் உனக்கு தான். அக்கா இதெல்லாம் நீ விக்கிறதுக்கு தானே எடுத்துட்டு போன? ஆமாண்டி, விற்க தான் எடுத்துட்டு போனேன். அப்பன்னு பார்த்து அந்த சாமி மாமா இருக்காங்கல்ல, அண்ணனோட ஃப்ரெண்டு, அந்த மாமா வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 200 ரூபா காசு கொடுத்தாங்கடி. அந்த காசு அதுக்கப்புறம் இந்த பழமெல்லாம் கொடுத்தாங்க. அதான் இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து நீ நானும் அண்ணன் 3 பேரும் சாப்பிடலான்னு.
நானு நீ எல்லா பழமையும் எடுத்துட்டு போயிட்டோன்னு எனக்கு அழுகலுக்கே வந்துச்சு தெரியுமா? இப்போதாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, அதை அதுக்குள்ளேயே வச்சிரு. அண்ணன் வந்தோனையும் நீ ஏன் நானும் அண்ணன் 3 பேரும் பெரியம்மெல்லாம் தூங்கினோடனே ராத்திரி சாப்பிடலாம். சரி 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 அக்கா அக்கா, நான் இப்போ மட்டும் ரெண்டே ரெண்டு மட்டும் சாப்பிட்டுக்கவா? சரி சரி, அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடாத, அந்த செடிக்குள்ள உட்காந்து சாப்பிட்ரு வேகமா. சரிக்கா. சூப்பரா இருக்குக்கா. அங்கிருந்து கொண்டு வந்தவளே இங்க சூப்பரா இருக்கு. ஏய் கொஞ்சமாவது தூங்குடா. குளிக்க வச்சா கூட தூங்க மாட்டேங்கிற. அப்படி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே என்னையும் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிற. நான் தூங்க மாட்டேம்மா. ஷோ, ஏண்டா அப்படி பண்ற? தங்க பிள்ளை, அப்பாயே அம்மாட்ட இருங்கடி. அப்பா இன்னும் குளிக்கல, அதுவும் இல்லாம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தல மண்ணுல, அதனால அழுக்கா இருக்கு. அம்மாட்ட இருங்க. சாப்பி அடி தங்கம், குளிச்சுட்டீங்க போல இருக்கு. பவுடர்லாம் போட்டு பல பலன்னு இருக்கீங்க. குளிச்சுட்டீங்களா? சரி சரி. என்னம்மா தண்ணி காய வச்சு ஊத்துனியா? ஆமா அத்தை, தூங்கவே மாட்டேன்ட்டான் அத்தை ஒரு நிமிஷம் கூட. எப்பா இவனை வச்சுக்கிட்டு பெரும் பாடா இருக்குது எனக்கு. படுத்துக்கிட்டு போகணுன்றது பெரும் பாடு. பசங்க அப்படிதாம்மா, வளர வளர தூங்கவே மாட்டானுங்க. விளையாட்டு புத்தி அப்படித்தான் இருக்கும். ஐயோ, அதுக்குன்னு ஒரு வேலை கூட செய்ய விடாமையா? துணி நீங்க துவைங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. இவனை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல. தொட்டியில போட்டு ஆட்டினாலும் தூங்க மாட்டேங்கிறான். வந்து 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 கையை பிடிக்கவும் காலை பிடிக்கவும் ஐயா வச்சுக்கிட்டு பெரும் பாடா போச்சத்த. எனக்கு வர ஆத்திரத்துக்கு சோறு திங்கும் போது அவன் எதுவும் பண்ண மாட்டான், போன நோண்டும் போது அவன் எதுவும் பண்ண மாட்டான், வீட்டு வேலை செய்யும் போது தான் கையை பிடிப்பான் காலை பிடிப்பான். எனக்கு வருது பாரு கோவம். சரிம்மா விடுமா, அதான் நான் வந்துட்டேல, நான் துணி துவைச்சு போட்டுக்கிறேன். என் பையன் நாளைக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு தான் துணி இல்லை, அதான் துவைச்சு போடுன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கிறேன். இல்லத்த, நீங்க வேணா இவனை தூங்க வைங்க, நான் துணியை துவைச்சிடுறேன். ஏன்னா நீங்களும் அங்க வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டுல வரீங்க. அது நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். காப்பி எதுவும் குடிச்சிங்களா? குடிச்சேன். போனுக்கு பையன் காசு போட்டு விட்டானா? எங்க போட்டான்? சரி, வேலைக்கு போயிருக்கான்ல, வரும்போது எதுவும் போட்டு விடுவான். சரி இருங்க, காப்பி வைக்கிறேன். துணியெல்லாம் இருக்கு, அதை கசக்கி போடணும். உள்ளுக்குள்ள உங்களோடது ஏதாவது துணி கிடக்குதா துவைக்க? நான் என்னோடதெல்லாம் துவைச்சு போட்டேன். ஏன், நான் துவைச்சிருப்பேனே. அது ஒன்றும் இல்லை, குளிக்க போனேன், அப்படியே துவைச்சு காய போட்டு வந்துட்டேன். சரிங்க. டீ வேணுமா? டீ வேணும். டீ வேணுமா? அப்பாயி வந்திருக்காங்க, இரு கேப்போம். அத்தை, உங்க பேரனுக்கு டீ வேணுமாமா? டீ வச்சு கொடுங்க அத்தை. வைக்கிறமா, உங்க மாமா காப்பியும் பையனுக்கு டீயும். உனக்கு என்னமா? எனக்கு எதுனாலும் சரித்த. சரிம்மா. டேய், ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறடா மடியில உட்காந்துக்கிட்டு. போயிட்டு நேரமா வந்துடலான்னு பார்த்தா அங்கங்க நின்று வரதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு. வண்டி நிக்கிட்டு வந்துட்டாரு போலயே. ஐயோ, வீட்டுல ஆள் இல்லைன்னா அதுக்கும் வேற கத்துவது. என்னங்க, வந்துட்டீங்களா? வந்தாச்சு. எங்க போன? வீட்லயே தங்குறது இல்ல, வீடு வீடா போய்கிட்டு என்ன புது புது பழக்கம் பழகிட்டு இருக்க? ஐயே, நானும் வீடா போயிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எங்க அத்தை ஃபோன் பண்ணாங்க, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கெல்லாம் ஆள் வேணும்னு கேட்டு. அதான் சரி மகா வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணை வரியாமா என்னன்னு கேட்டு வரதுக்கு சொல்லிட்டு வரதுக்கு போனேன். உன்னால கம்முன்னு இருக்க முடியாது. என்ன இப்ப நான் போய் பண்ணிட்டேன்? அவங்க ஏதோ 25,000 கேக்குறாங்களாமா. இந்த பொண்ணுக்கு அந்த 3,000 4,000 கொடுத்தா கூட வேலை செய்யும்ல, அதனாலதான் சரின்ட்டு போய் கேட்க போனேன். இவரு அந்த பிள்ளை இங்க கூட்டிட்டு போய் இந்த பிள்ளை இங்க கூட்டிட்டு போய் ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை தொலைச்சு கட்டி போடுவேன். ஆமா, பிரச்சனை வருது. போகும்போதுக்கு முன்னாடியே இப்படி வாயில அபசகுடமாவே பேசிக்கிட்டு இருப்பீங்க. காப்பி குடிச்சிங்களா இல்லையா? எங்க நீ என்ன வச்சா கொடுத்த? இல்ல, உங்க அப்பா வந்தாருன்னா அவர் காப்பி குடிப்பாருன்னு தெரியாது, வச்சு கொடுக்க மாட்டேன். நான் வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பியா? நீ தானமா வைப்ப. ஒரு வீட்டு வேலை பாத்துறாத, இப்படியே உட்காந்துரு. போற வீட்டுல என்ன பண்ண போறியோ போ. அதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் பாத்துப்பேன், நீ போ. நீ பாக்கதானே இருக்கேன், பிள்ளைக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்து வலுவட்டையா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அப்படி சொல்றாங்கன்னு. உங்க அம்மா அப்படிதான்டா, உங்க அம்மா பேச்செல்லாம் நீ காதுல வாங்காத. ஆமா, அம்மா பேச்ச காதுல வாங்காத. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பையும் கூட்டிட்டு போயிரு. அப்பதான் உங்க அப்பா வீட்டு வேலையெல்லாம் செய்வாரு, நீ அப்படியே நம்ம வீடு மாதிரி உக்காந்துருக்கலாம். இருப்போம் மாதிரி இதை கட்டிட்டு இருக்கேன், வரேன். அண்ணே, அட இருங்கப்பா வாரேன். எங்கடா குரல் சத்தம் கேட்டுச்சு, ஆளைய காணோம். குமாரி, எங்கடா இருக்கீங்க? குரல் சத்தம் மட்டும்தான் கேக்குது, ஆளைய காணோம். கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிக்கிறதா?
உமாரி, உமா. கூப்பிட்டா நாங்க வெளிய வர மாட்டோம். கண்டுபிடி. ஏய், எங்கடா இருக்கீங்க? அண்ணே. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே கண்டுபிடிச்சிட்டே. நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். இங்க ரெண்டு கிட்ட கத்துனா எனக்கு என்ன கேட்காதா? ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, அக்கா பழம் விற்க போனுச்சா, அதனால அந்த பழமெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு மிச்சாயிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்துச்சு. அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வா, நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமா, ஏன் உமா நீ பழம் விற்க போன? பெரியம்மா தான் போயிட்டு வித்துட்டு வான்னாங்க. நான் தான் இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் வைக்கிறேன். நீங்கெல்லாம் வீட்டோட இருக்கீங்கன்னு பார்த்தா நீயும் வயசு புள்ள நடு ரோட்ல போய் நின்னுக்கிட்டு பழம் வித்தியா? யாரும் எதுவும் சொல்லலையா? இல்லண்ணே, அதெல்லாம் நான் வித்துட்டு வந்துட்டேன். வெயில ரொம்ப நேரம் இருந்தியா? தலையெல்லாம் வலிக்குமே. ஆமா வலிச்சுது. அப்புறமேட்டுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சேனா அப்புறம் வலியே இல்லை. சரி வாங்க, உள்ள வாங்க. அண்ணே, பழம் இருக்குண்ணே, சாப்பிட்டு போலாம். வா. ராத்திரி சாப்பிட்டுக்கலாம்டா. இப்ப வாங்க உள்ள போவோம். சரிண்ணே. ஒரே ஒரு பழம் மட்டும் வாயில போட்டுக்கிட்டு ஓடியாந்துறேன். ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தீங்க. உங்ககிட்ட பேச முடியுமோ முடியாதோன்னு நினச்சி கவலையிலே இருந்தேன். ஃபோனில் தானே பேச முடியல, ஆனால் இப்போ நேர்லேயே பார்க்க போகிறோம். அப்பா மட்டும் சரின்னு சொல்லிட்டா நாளைக்கு உங்களை பார்க்க வந்துடுவேன்.